ஹாய் ஹலோ மக்களே, என்னடா புதுமையாக ஏதோ ஒன்று எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம உழவசத்துக்கு போனாங்க, அங்கே நின்று பேசுறதுக்கு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கூட்டம் இன்னைக்கு சண்டேன்றதுனால ஃபுல் கூட்டமாக அங்கே தான். அதுவும் இல்லாமல் திருவிழாலாம் ஆரம்பிக்குது இல்லையா, எல்லாம் வாங்குறதுக்கு எல்லாம் வருவாங்க. எலுமிச்சம்பழம், தேங்காய், என்ன இளநீ என்னதான் வாங்குவோம் சாமிக்கு இந்த வாங்குங்க. இந்த சுற்று வட்டாரத்துலாம் திருவிழா நடக்குது. அதனால் அந்த வீடியோவை எடுத்து வந்திருக்கேன். அதை இதை காமிச்சிட்டு நான் லாஸ்ட்டாக அதில் போடுறேன். அதில் போய் சந்தையை பார்த்துக்கணும். எங்கே இருக்குதுன்னு சொன்னால் புது பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இந்த உழவர் சந்தை இருக்குது. ஓகே மக்கள், அந்த வீடியோக்குள்ள போயிடலாமா? திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஏன் மாடியே புளிச்சக்கீரை என்ன கீரை கட்டுன்னு பார்க்காதீங்க. இது கீரை தான், ஆனால் புளிச்சக்கீரை. என்ன புளிச்சக்கீரைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிகப்பு புளிச்சக்கீரை. அது ரொம்ப நாள் கிடைக்காம இருந்துச்சு. நிறைய வீடியோ பார்க்கும்போது புளிச்சக்கீரை இன்னும் கொஞ்சம் இரும்பு சத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் பச்சை இருக்குது, கொல்லிமலை அந்த புளிச்சக்கீரை இருக்குது. இது சிகப்பு புளிச்சக்கீரை இல்லை. இன்றைக்கி நான் உழவர் சந்தைக்கு போகும்போது இருந்ததுனால இதை வாங்கிக்கிட்டேன். 10 ரூபா தான் இந்த கட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விதை இருக்கும். இந்த விதை பச்சையாக தாங்க இருக்குது. இங்கே சிகப்பாக இருக்கும். இந்த விதை பச்சையாக இருக்குது. இதை காய வச்சு நம்ம காஞ்சி விதை வர மாதிரி தான் வரட்டும். இல்லாட்டினா இந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குச்சை நட்டு வச்சோம்னா தலைஞ்சுக்கும். நம்ம இதுலேருந்து வளர வச்சு இதுலேருந்து விதை நம்ம எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக எடுத்துருவேன். ஓகே மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொத்தமல்லி கட்டு. எப்பயுமே க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருவோம். அதில் புதினா நிறையா வந்திருக்கிறதுனால என்னால் கொத்தமல்லி டைமில் நுணுக்கி போடுறதுக்கு இல்லை 1-2 இருக்குது, அது பத்தாது. ஏன்னா இன்றைக்கி பால் கூட எடுத்துகிட்டு போகிறாங்களா பசங்க குழந்தைங்களுக்கெல்லாம் மோர் பானக்கம் அந்த இதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொத்தமல்லி கட்டு மோருக்கு வேணாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்க மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லலைங்க, உழவர் சந்தையில் சிக்கனமான பொருள் கண்டிப்பாக வாங்கணும். இது பீக்கங்க கொஞ்சம் உடஞ்சதுனால கூரில் வச்சுருந்தாங்க. 10 ரூபா இது, அதனால் இது வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மரவள்ளி கிழங்கு. இதுவும் 10 ரூபா தான் கூறு, அதனால் இதுவும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இது சக்கரவள்ளி கிழங்கு. இதுவும் 10 ரூபா தாங்க. ஏன்னா எல்லாம் 10 ரூபா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. 10 ரூபா தான் உண்மையாலுமே. நம்ம இது நம்ம மார்க்கெட்டில் போனாலும் இங்கே கிலோ வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. இதே நம்ம உழவர் சந்தைனா மட்டும்தாங்க இந்த மாதிரி கூரில் நம்ம எடுக்க முடியும். கிணத்துல அப்புறம் இது பார்த்திங்கன்னா செவ்வாழை. எப்பவுமே கிலோ 70-80 ரூபா விற்கும். இன்றைக்கி 50 ரூபா விற்றுச்சு. அதில் உழவர் சந்தையில் உழவர்துலேருந்து கொண்டு வரதுனால கொஞ்சம் பழம் சின்னதாக இருக்கனால இடம் 1 கிலோ கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 40 ரூபா சொல்லிக்கிட்டாங்க. கிலோ 50 ரூபாய். இதில் ஒரு சீப்பு அடிக்கல. இப்போ இடையில கோயிலுக்கு 2 நாள் அலையும் போது பசியாக இருப்பா. இருந்தாலும் வேறு பழம்லாம் வாங்குறத விட சாப்பிட மாட்டேங்கிறதுனால இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நேந்திரம் பழம் சொன்னேன் இல்லைங்களா, நேந்திர பழம் சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னு. இது கிலோ 20 ரூபான்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இது ஒரு 1.5 கிலோ இருக்கும், 30 ரூபா வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க இந்த பழம். ஏன்னா இதில் பசிக்கிறப்ப ஒவ்வொன்று சாப்பிட்டா நல்லா ஃபுல்லாகவே வயிறு நிறையுங்க. ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சீப்பாக இருந்தாலும் இந்த சீசன் டயத்தில் தான் நமக்கு சீப்பாக இருக்குது ஒழிஞ்சு சீசன் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளால் வாங்க முடியாது. கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது கடைங்கள்லாம். இதே உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா இப்போ ஒன்றும் குறைச்சில்லைங்க. இப்போ இது 10 ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க. இது 30 ரூபா மொத்தம். இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மாங்காய் கிலோ ஒரு இடத்துல 60 ரூபா சொல்லுவாங்க, ஒரு இடத்துல 40 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க. இது ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 மாங்காய் இருந்தனால கொடுத்துட்டாங்க. இது 20 ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுறதுக்காக 20 ரூபா, 1 5 ரூபா. ஏன்னா இப்போ கோயிலுக்காக நிறையா வாங்குவாங்கன்றனால விலை ஜாஸ்தி தான். நார்மல் டேஸ்லேயுமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. சரி நம்ம புளியறதுக்கு தானே ஒரு 4 வாங்கிக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று பச்சி கடையில் வாழைக்காய் பச்சி போட்டுருந்தாங்க. பச்சி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குதுன்னு. ஆனால் அப்போ பச்சி கடைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பச்சி 10 ரூபா. அதுக்கு குருமா வச்சு சாப்பிட்றாங்க. எங்கள் ஏரியாவில் ஒரு பேக்கரி இருக்குது, எல்லாம் போய் சாப்பிடுவாங்க. நாங்கள் மட்டும் போக மாட்டோம். ஒரு தடவை கடை ஓப்பனிங் போகிறேன், உருளைக்கிழங்கு போட்டு நான் சாப்பிட்டா அதுக்கப்புறம் நான் வீட்லேருந்து மேக்ஸிமம் செய்வேன். ஏன்னா இப்போ இந்த ஒரு வாழைக்காய் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 10 பச்சி போடலாம். இதே நீங்கள் அங்கே ஒன்றுன்னா இந்த ஒரு பச்சுக்குள்ளேயே 100 ரூபாய்க்கு போட்டுருவாங்க. வாழைக்காய் பச்சி வச்சுருவாங்க. சரி நமக்கு ஆக்சுவலி செய்ய எல்லார் வீட்லேயும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. செய்ய முடியாதவங்க போய் கடையில் தான் வாங்கி ஆகணும். ஏன்னா இது நாளைக்கு தான் பழுத்துன்றனால தான். இல்லைன்னா ஒரு வாழைக்காய் 10 ரூபா சொல்லுவாங்க. அதனால் சரி நான் ஒவ்வொரு டைம் கம்மியாக விற்கிதுன்னு பார்த்தா 20 ரூபாய்க்குலாம் வாங்கிடுவேன். சரி வேண்டாம் 10 ரூபாய்க்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு 4 வாழைக்காய் வாங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா நிறையா பழம் வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இது என்ன சொல்லுவாங்க, கற்பூரவள்ளி. ஆனால் கற்பூரவள்ளி இப்படி கருப்பாகவே இருந்தாலும்
பழம் வந்து உள்ளே நல்லாயிருக்கும். இது வந்து சீப்பு 10 ரூபா, சரி 10 ரூபா தானே, கொஞ்சம் வாங்கி போட்டால் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கி வச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கவே மாட்டோம், இது வாங்கவே மாட்டோம். சரி இன்றைக்கி வந்து மோர் கொடுக்கணும் இல்லையா, பாப்பாவுக்காக கொடுக்க சொல்லிவிட்டேன் சாமி வந்து சொல்லிவிட்டு, அதனால் சரி கொடுக்கலான்ட்டு வாங்கிட்டேன். இது வந்து 70 ரூபா கடையில் வாங்கினது. இந்த கடையில் வாங்கினது தான் உங்களுக்கு ஒரு ரீசன் சொல்லணும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சொரக்காய், ஏன்னா எல்லாம் இந்த 2 நாளாக அவங்களாம் முடிச்சாலும் அவங்க எப்படி ஒரு சொரக்காய் 10 ரூபா சொன்னாங்க. அப்புறம் நாளைக்கு திருவிழாவில் ஆரம்பிச்சிருச்சுங்களா, எல்லாமே அவங்க இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி ஆகுன்றதுனால 2 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புளி ஒருத்தவங்க வந்து இது வந்து எடை எவ்வளோ வரும் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. போன வீடியோவில் 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எனக்கு அர்ஜென்ட்டுக்கு சமைக்க வேணுன்றதுனால பாதி அரிஞ்சுக்குங்க. நான் வந்து அரிஞ்சு வச்சுட்டோம், இங்கே இருக்க அரிஞ்சு. இது வந்து வேறு ஒருத்தட்ட வாங்கினா வெள்ளையாக இருக்குது. இதை விட வந்து இந்த சோளம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த சோளம் வந்து நல்லாவும் இருக்கும். இது ரெகுலராக எப்பயும் போன வருஷம் வாங்குறவர். இப்போ இது 2 செட். இது வந்து எப்படி என்னன்னா, இது கொட்டை எடுக்காமல் அந்த மேலே மட்டும் எடுத்துகிட்டு இது வச்சுருக்குறோம். இதை அரிஞ்சோம்னா கிட்டத்தட்ட வந்து இது 3/4 கிலோ இருக்குது. ஆனால் நம்ம கொட்டையெல்லாம் எடுத்துட்டோம்னா 400 கிராம் வரும் புளிங்க. 30 ரூபாய்க்கு. இது வந்து ஆனால் கிலோ 30 ரூபா, 400 கிராம் வரும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறனால வாங்கி அரிஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா 400 கிராம் வந்து அரை கிலோவுக்கு பக்கம் இல்லைங்களா. அப்போ வந்து 30 60 ரூபா. நமக்கு ஒரு 60 ரூபாயில் வந்து ஒரு எத்தனை கிலோ, 3/4 கிலோ வரும். 3/4 கிலோவுக்கு 100 கிராம் கம்மியாக இருக்கும். 60 ரூபாய்க்கு 100 கிராம் 100 கிராம் கம்மியாக இருக்கும் 1 கிலோவுக்கு. அப்போ வந்து நமக்கு எவ்வளோ வருது, வெறும் 60 ரூபா தான் வருது. 60 ரூபா எங்கே இருக்கும், 150 ரூபா விற்கிது, 100 ரூபாய்க்கு புளி விற்கிது. அப்போ டிஃப்ரெண்ட் பார்த்து முடிகிறவங்க வாங்கி அரிசி செஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பார்த்து இப்போ வரது இன்னைக்கு கொஞ்சம் காசு கொண்டு போலங்க, ஒரு 350 ரூபா தான் இதெல்லாம் பட்ஜெட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்னும் சித்திரை மாதம்னும் போது சீசன் இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் வந்து மாம்பழம் தேடி பார்த்தா ஒரு மாம்பழ கடை கூட இல்லைங்க ஊரில். ஏன்னா நமக்கு மரமும் இருக்குது ஊரில், அதை போய் நம்ம எடுத்து வரணும்னா 5000 ரூபா செலவு பண்ணிட்டு போகணும். பாப்பா மாம்பழம் இன்றைக்கி பார்த்து கேட்டாங்க. எப்பயுமே 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வருவேன். ஆனால் மாம்பழம் வந்து கிடைக்கல. சரி பார்த்துட்டு வந்துட்டேன். இல்லை எங்கள் அப்பாலாம் நான் மாம்பழம் கேட்கும்போது வண்டியில் வீட்டுக்கிட்ட வருவாங்க. எங்கள் அப்பா நல்லா காசு செலவு பண்ணுவாருங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குற விஷயத்தில். ஏன்னா சாகுற வரைக்குமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். உழைக்கிற மனுஷன் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. வீதியில் வரும்போது பார்த்தா எங்களுக்கு 2 கிலோ மாம்பழம், அவங்க வீட்டுக்கு 2 கிலோ மாம்பழம், எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்பாரு. இப்போ என் பிள்ளை கேட்குது வர மாம்பழ சீசனே இல்லாமல் போச்சு. சரி ஓகே மக்களே, இது வந்து அவ்வளோதான் 400 கிராம் வரும். அப்புறம் இந்த பக்கெட்டை ஏன் காமிக்கிறேன்னா, இந்த பக்கெட் வந்து எங்கள் வீட்டு பழைய பக்கெட்லாம் கிடையாதுங்க. அன்னைக்கு வந்து பலகாரம்லாம் பாப்பாவுக்கு வச்சு கொடுத்துட்டு போனாங்க. பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வளகாப்புக்கு வர முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் மல்லிகை கடை வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் 2 பேர் தான் பார்த்துக்கிறாங்க. சரி அவங்களோட வியாபாரம் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காகவும் நாங்கள் எதுவுமே சொல்லலை. வளகாப்புக்கு வர முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு வந்து பழம் ஸ்வீட்டு எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க 2 பேருமே வாங்கி கொடுத்துட்டு பாப்பா பார்த்துட்டு போனாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் இவங்களோட ஃப்ரெண்டு தான். எத்தனை வருஷம் பழக்கம்னா 35 வருஷம் ஆங்க. 35 வருட பழக்க வழக்கங்கள். இன்றைக்கெல்லாம் நம்ம ஒருத்தர் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதுலாம் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களே துரோகம் பண்ணிட்டு நிறைய பேர் போகிறாங்க. அனுபவிச்சவங்க நிறையா இருப்பாங்க. அனுபவிச்சவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4 பேர் 5 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அதில் ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் இன்னைய வரைக்குமே சரி. அவங்க பிள்ளைங்களும் சரி, அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவங்க பொண்ணாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் எங்களெல்லாம் விட்டுருவாங்க. இவங்க 2 பேர் தான் ரொம்ப க்ளோஸ். ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இவங்களை திட்டினா அவங்களுக்கு கோவம் வந்துடும். நான் அவங்கள அந்தளவுக்கு பேச மாட்டேன். எனக்கு எல்லாமே அப்டேட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க அவங்கவுங்க. இந்த மாதிரின்னா இப்போ ரொம்ப பாசம் அதிகமாக இருக்குதுங்க, என்னன்னு தெரில. அப்புறமேக்கா பாப்பாவுக்கு சரி கூப்பிட்டு போய் எங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், என்னடா சொந்தக்காரங்களை இப்படி சொல்கிறோன்னு நினைக்காதீங்க. நம்ம சொந்தக்காரங்களாம் அப்படி தாங்க இருக்கிறாங்க. ஒரு நாளாக வந்து எல்லாருக்குமே கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் சரி, பெரத்தியாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப க்ளோஸாக இருந்தால் அவங்க பிள்ளைங்களை கல்யாணம் கூட்டிகிட்டு வந்து கணக்கு வழக்கு பார்க்க மாட்டோம். ஏன்னா அப்போல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. கறியிலேருந்து மீன்லேருந்து முட்டையிலேருந்து மட்டன்லேருந்து எல்லாம் செஞ்சு விருந்து வச்சு துணுமணி வச்சு கொடுத்து அனுப்புவோம். ஆனால் உண்மை சோதனைக்குனே என் பிள்ளைக்கெல்லாம் வந்து ஒருத்தர் கூட செய்யவே இல்லை.
செய்யலை. அது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. சரி விடு, அவங்க சூழ்நிலை அப்படிதானோ. நம்ம வந்து ஒரு விஷயத்த இன்னொருத்தர் நாங்கள் நினைக்கிற விஷயம் நான் கூட ஒவ்வொரு டைம் புலம்பு, என்னங்க இப்படி செய்யலாம், நம்ம பிள்ளைக்கு எவ்வளோ ஆசையாக இருந்தால் கல்யாணம் முடிச்சு இப்படி செய்வாங்கன்னு. ஆனால் அவங்க சொல்லுவாங்க வந்து நம்ம வந்து செய்யறது மட்டும்தான் செய்யணும் ஒழிஞ்சு அது திரும்ப வந்து எதிர்பார்க்கக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ. அதனாலே வந்து நான் எதிர்பார்க்கறது கிடையாதுங்க. ஆனால் இது மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து செய்யும்போது வந்து அந்த நினைப்பு வந்து நமக்கு தூண்டுது. அது உருத்தவும் கிடையாது, ஒருத்தருங்கிட்ட தூண்டுது. சரி என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்ம சொந்தம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தோன்ற விஷயம். அவங்க விருந்து வச்சாங்களே. ஆமாம், இவங்க கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கெல்லாம் போய் செய்யணும்னு ஏதாச்சும் இருக்குதா அப்படிலாம் கிடையாது. கூட்டிகிட்டு போய் திருநெல்வேலி மாப்பிள்ளைக்கு சரி பொண்ணுக்கு சரி திருநெல்வேலி எடுத்து கொடுத்து பழம் வாங்கி கொடுத்து மட்டன் சிக்கன் அந்த வீடியோ கூட உங்களுக்கு கேட்டுட்டு நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. அவங்களே கிச்சனில் நின்று அந்த அண்ணனே சமையல் பண்ணி 10 முட்டை கடையிலேருந்து, ஏன்னா கடை வச்சுருக்காங்க எடுத்து தான் போடுவாங்க சொல்லுங்கள். கடையிலேருந்து முட்டை எடுத்துகிட்டு வந்து உடச்சி ஊற்றி எல்லாம் செஞ்சு உட்கார வச்சு சாப்பிடுமா. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க இருக்காங்க, அது லேடிஸ் ஃப்ரெண்டு. இவங்க 4-5 பேர்த்துக்கு ஒரே ஒரு லேடிஸ் ஃப்ரெண்டு. அவங்க இன்ன வரைக்கும் இருக்குது. அவங்க இங்கே தற்போது இங்கெல்லாம் உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட்டிங்க. முருங்கைக்காய் இல்லைங்க, பக்கத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏரியாக்குள்ள வந்து வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக முருங்கைக்காய்களுக்கு கிடச்சிருன்னு சொல்லிட்டு அதை வந்து முருங்கைக்காய் வந்து கொடுக்கவுனா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. நான் பேசுகிறத பார்த்துட்டு ஓகே மக்கள், நம்ம வீட்டுக்கு வருவோம். அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, கூட்டிகிட்டு போய் எல்லா விருந்து வச்சு செஞ்சு அனுப்பிவிடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாகிறத விட என்னடா நம்ம சொந்தக்காரங்க இப்படி இருக்கிறாங்களே, இன்னொருத்தவங்க கூட அந்த ஃப்ரெண்டுன்றது எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் மதிப்பு கொண்டு போகுதுன்னா அவங்க செய்யறதுனால கிடையாதுங்க. அப்பையிலேருந்தே சரி, அவங்க ஊருக்கு போயிட்டா நாங்கள் சமைச்சு போடுவோம், நான் ஊருக்கு போயிட்டேன்னா அவங்க வீட்டில் சமைச்சு போடுவாங்க. அப்படி தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொண்டுட்டு வந்தாங்க ரொம்ப நாள். அப்படி இருக்கும்போது அன்றைக்கி வந்து வீடியோ இருக்கும்போது நான் பேசணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஃப்ரெண்டு பையனா அரக்கால் டவுசர் போடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அரக்கால் டவுசர்லேருந்து பழக்கம் இன்ன வரைக்கும். என்ன ஒரு விஷயம்னா அவங்க மல்லிகை கடை வச்சுருக்காங்க. நம்ம பொருள் வாங்கினா எப்படி வேணாலும் வாங்கலாம். ஒரு ஃப்ரெண்டுன்றது வந்து அவங்களே சொல்லுவாங்க. அன்றைக்கி கூட அது பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நட்புன்றது வந்து காசு விஷயத்தில் வந்து நம்ம அதை வாங்குகிறோம் பழகுறோன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நட்புக்கு வந்து உடஞ்சி போயிடும். ஏன்னா இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு போய் நான் வந்து அவங்க மல்லிகை கடை வச்சதுலேருந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே போய் வாங்குவாங்க. ஆனால் நான் மட்டும் வந்து போய் வாங்க மாட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நம்ம போய் ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னு நினைப்போம். அப்புறம் நம்ம வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கஷ்ட சூழ்நிலை நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் இங்கே ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு ஒரு அட்டையை போட்டு ஜாமான் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். போகும்போது நமக்கு ஒரு சூழ்நிலை நல்லா போயிட்டு இருக்கும்போது நமக்கு இது வாங்கலாம் அது வாங்கலாம் நமக்கு தோணும். ஒரு சூழ்நிலை கஷ்ட சூழ்நிலை வந்துருச்சு, இப்போ ஒரு டைம் எங்களுக்கு வேலை இல்லை, இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்றோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம கடை வச்சுருக்காங்களே, நம்ம போய் ஜாமான் வாங்கலாம், தீர்ந்துருச்சுன்னா இதை வாங்கலாம் அதை வாங்க சொல்லி வாங்கினோம்னா அது நட்பு வந்து கெட்டு போயிடும். அது அவங்களே சொல்லுவாங்க, பணங்காசில் வந்து உறவு வச்சுக்கிட்டோம்னா நட்பு வந்து கெட்டு போயிடுண்டா அப்படின்னு அவங்க சொல்லும்போது அன்றைக்கி அக்செப்ட் பண்ணிட்டேன். அது வந்து அவங்க சொல்கிறது கரெக்டு தான். இன்னொரு ஃப்ரெண்ட் அப்படி இருந்தாலும் அந்த நட்பு விஷயத்தில் வந்து கெட்டு தாங்க போகும் கண்டிப்பாக. நட்பு விஷயத்துலேருந்து நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், அவ்வளோதான். உன் வீட்டுக்கு வரேன்னா அப்போ தான் வந்து நம்ம போனால் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும். நம்ம போனோமா ஒரு வேளை சாப்பிட்றோமா, ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறோமா, அந்த லெவலில் இருந்துட்டோம்னா நட்புன்றது வந்து கடைசி வரைக்கும் போகும். இது ஒரு 35 வருஷ பயணம் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு பயணம். அந்த எவ்வளோ பயணங்கள் போனாலுமே பாசன்றது இன்ன வரைக்கும் அப்படியே இருக்குது. அப்படி அந்த பாசத்துலையே எனக்கு இல்லைங்க, போய் கோழிக்கு வந்து தீவனம் அரைச்சி வைக்கிறதுக்காக டப்பா வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தோம். சரி ஃப்ரீயாக டப்பா அங்கே தானே வாங்க முடியும், நம்ம தெரிஞ்ச கடையில் போய் இதை வாங்க முடியும். வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டப்பா கொடுத்தாங்க. எத்தனை கொடுத்தாங்கன்னா, இப்போ நான் 2 மட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரஃபாக கழுவிட்டு வந்திருக்கேன். ஒரு 6 பக்கெட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப நாள் ஆசைங்க, டிமார்ட்டில் போய் ஜாமான்லாம் வாங்கணும், மாவு கொட்டிக்க வச்சுக்க, இல்லை அதுக்கு இல்லை இதுக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் வாங்கவே மாட்டேன். எப்போ ஒரு 4-5 வருஷம் முன்னாடி செட்டாக ஒரு 300-400 தான் அந்த தீபாவளி டயத்தில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வெட்டி செலவு வேணான்றதுனால அதெல்லாம் வாங்கவே மாட்டேன். எப்படின்னு பார்த்தா ஃப்ரீயாக வரும் பார்த்தீங்களா, அரிசி கடையில் வர்றது, இல்லை இப்போ எங்கேயாச்சும் போகிறோம்னா ஒரு
ஒரு துணி கடைக்கு போகும்போது அங்கே ஒரு பக்கெட் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இந்த வட்டா கொடுப்பாங்க. அதுவுமே வந்து இந்த கோழி வாங்கிட்டு வரதுக்காக சென்னையிலேருந்து அந்த டப்பா ஒன்று பெருசு காமிச்சு பார்த்தீங்களா, அது வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி காசு போட்டு வெளியில் போகிறதா இருக்கட்டும் வரதா இருக்கட்டும், நம்ம ஒரு நாள் பைசா மாற்றி வாங்க ஆரம்பித்தோம்னா அது நீண்டுக்கிட்டே தாங்க போகும். இதை வாங்கணும் அதை வாங்கணும் தோணும் பொழுது நம்ம அது மாதிரி ஒரு டப்பா டப்பா கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க மனைவிக்கு தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாமல் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் கடைக்கு வெளியே நின்று வாங்கிவிட்டேன். இந்த மாதிரி 6 டப்பா வாங்கிட்டு வந்தாச்சு. நான் கொடுத்தது போதுண்டா சாமிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டு கழுவி நீ வச்சிருவேன். இது லைட்டாக கழுவிருக்கேன். இனிமேல் அவங்க ஃப்ரெண்டு அடி வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி அது அவங்களோட. இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணத்தோட என்ன மனசு சல்லோச்சத்தில் கொடுத்து விட்டாங்க. நமக்கு எப்படியாங்க நமக்கு என்னங்க ஃப்ரீயாக பக்கெட் கிடச்சிதுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லி வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன் நான் இந்த ஃப்ரெண்டு சொல்லணும்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு தான். அவங்க படிச்சுட்டு இப்போ சென்னையில் வேலை பார்த்துதான் ஊருக்கு போயிட்டாங்க. ஓகே மக்களே, என்ன சொல்ல வந்து இந்த அடுத்து என்ன சொல்ல வந்து அப்படி ஓகே மக்களே, ஏன் இப்போ உட்காந்து வீடியோ போடுறேன்னா அன்னைக்கு சந்தைக்கு போகிற விஷயத்தெல்லாம் அந்த சந்தையெல்லாம் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன், காட்ட முடியல. சரி சும்மாவே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு சரி இதெல்லாம் காமிச்சிடலாம். அப்புறம் இந்த புளியை பற்றி அவங்கள்ட்ட சொல்லணும். ஏன்னா பிரியப்பட்டா வந்து வாங்கிப்பாங்கள்ல அப்படின்ட்டு புளியும் காமிக்கணும். அது போக இந்த பக்கெட்டையும் காமிக்கணும். பக்கெட்டுக்கு பதில் வந்து என்னடா என்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டாருங்க. ஏன் ஒரு பொருளை போய் நம்ம ஒரு 500ரூபா 600ரூபா கொடுத்து அதை வேஸ்ட்டாக வாங்கி நமக்கு என்ன யூஸோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கணும்னு நினைப்பேன் நான் எப்பயுமே. இது ஒரு 310 ரூபான்றது கொஞ்சம் பெரிய எதுனா இதுதாங்க ரொம்ப ஜாஸ்தி. இதை பார்த்தோன்னே வருஷம் கொடுக்குறாங்க நிறைய பேர். சரி எப்படி நம்ம ஒரு 100 ரூபாய் எப்பவுமே கொடுப்போம். அந்த வருஷம் நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் 3 கோயில், இங்கே ஒரு 100 ரூபாய் அங்கே 100 இங்கே 100 நமக்கு கொடுத்தாச்சு. சரி இதை கொடுத்துக்கலான்ட்டு நேற்றே பால் வாங்கி உர ஊற்றி வச்சுட்டேங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்காக. ஓகே மக்களே, சிக்கனமாக இருங்க. இந்த மாதிரி உழவர் சந்தையில் போய் வாங்க. போன ஒருத்தரையும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து இந்த புளிச்சக்கீரைக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருணக்கிழங்கு, இந்த கருணக்கிழங்கு வந்து இதுவும் 10 ரூபா தாங்க கூறு. நமக்கு வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் வாங்கலாம். எப்பயுமே வந்து கிடைக்காது. இப்படி கிடைக்கிறப்ப நான் இது 10 ரூபா தான் நீங்களாம் பொய் சொல்கிறீங்களா நினைக்காதீங்க. இது 10 ரூபா தான் கூறு ஒரு ரூபா வச்சுட்டு இருந்தாங்க. இதை வாங்கிட்டோம்னா இதை கொஞ்சம் முளைக்கட்டுச்சுன்னா நட்டு வச்சா செடிக்கு வளரும். அதுக்காக வாங்கியிருந்தேன். இது எப்போ வேணாலும் குழம்பு வச்சுக்கலாம், வீணாக போகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புளிச்சக்கீரைக்காகவும் தான் வீடியோ. அப்புறம் புளி பக்கெட்டு அவங்களோட ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு ஏன் அந்த கதையை சொல்கிறேன்னா 2 பேர் வந்து 17 வயசில் 10 வயசில் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க திருப்பூருக்கு. அப்போல்லாம் மேனேஜர்லாம் கிடையாதுங்க. 2 பேருமே வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு கதை இருக்குங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, யாருமே வந்து எடுத்தோடனே அப்பா அம்மா படிக்க வச்சு உடனே பெரிய ஆளாக வந்து உடனே படித்து வேலைக்கு போய் டைரெக்டாக யாருக்கும் சம்பளம் வாங்கணும் கிடையாது. 2 பேருமே வந்து ஒரு பிரிண்டிங்கில் வந்து சின்ன பசங்க வேலைக்கு வருவாங்கள்ல, அந்த மாதிரி பிரிண்டிங்கில் வந்து டப்பா கழுவுறதுன்னு சொல்லுவாங்க, கலர் டப்பா. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அவங்க வந்து டப்பா கழுவுனது. எவ்வளோங்க சம்பளம் அப்போ? 13 ரூபா 8 மணி நேரத்துக்கு. 8 மணி நேரத்துக்கு வந்து 13 ரூபா சம்பளம். அப்போ இவங்க ஒரு நாளைக்கு 20 ரூபா, ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பளம். அதாவது அந்த அண்ணன் ராமண்ணன் சொல்கிறவங்க வந்து அவங்க மதுரையிலேருந்து இங்கே வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. அப்பா இருந்தாங்க, ஆனால் வந்து சரியாக படிக்க வைக்க முடியாது. 12வது படிக்கும்போதே வந்து வீட்டுக்கிட்ட வேலைக்கெல்லாம் அனுப்பவுமே கோச்சிக்கிட்டு அது எப்படி கதையாக சொல்கிறதா என்னன்னு தெரியலங்க. லாஸ்ட்டாக 12வது வரைக்கும் படிக்கச்சு, இதுக்கு மேலே உன்னை படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு லாஸ்ட்டாக சாப்பாடை போட்டு இதாண்டா உனக்கு கடைசி சாப்பாடு, இனிமேல் வந்து இனிமேல் நீயே சம்பாரிச்சு தான் இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அத்தை வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு அத்தை ஒன்று இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அவங்க உண்டியலில் உடச்சி ஒரு 17 ரூபா காசு கொடுத்துருக்காங்க. இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் சொல்கிறேன். அந்த ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம அம்மா அப்பாவோ இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம்மளை வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா நம்ம போய் அது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு சூசைட் பண்ணிக்கிறோம். சரி, ஒரு நம்மளை இனிமேல் வாழவே முடியாது அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு மத்தியிலையும் வந்து இந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்கிறாங்க இல்லையா. அந்த உதாரணத்துக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அந்த 17,000 எடுத்துகிட்டு யாருமே வந்து
உழைக்கணும்னு நினச்சா வந்து குட்டி ஜப்பான் சொல்லுவாங்க, திருப்பூருக்கு தான் வருவாங்களாமா. அந்த மாதிரி வந்து திருப்பூரில் இறங்கி ஒரு பிரிண்டிங்கில் வேலை கேட்டு இந்த மாதிரி டப்பா கலர் வேலைக்கு தான் ஃபஸ்ட்டு சேர்ந்துருக்குறாங்க. அது ஒரு எத்தனை வருஷம் பார்த்துருப்பீங்க? ஒரு 10 நாளா? ஒரு வருஷம். அப்போ அந்த ரிட்டர்ன் பண்ண கடை. அப்புறம் அந்த ராமன் சொல்கிற இவங்க 2 பேருமே ஒரே வேலையெல்லாம் சேர்ந்துருக்குறாங்க. சேர்ந்து சாப்பிட அந்த 20 ரூபா பத்தாது இல்லைங்களா சாப்பாட்டுக்கு, தங்கறதுக்கு மட்டும்தான் இடம் கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணாங்களாமா, அந்த 10 ரூபாயும் எடுத்துகிட்டு சாப்பிட முடியாது, ஒரு வேளை சாப்பிட்லாம், மற்ற நேரம் கஞ்சி தான் குடிப்பாங்களாம் வடித்து. அந்த கஞ்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சு இருந்துருவாங்களாமா. இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னன்னா ஒரு பண்ணை வாங்கி 2 இந்த படத்தில் அவர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான். நான் கூட இதெல்லாம் படத்தில் வர மாதிரி இருக்குன்னு கூட சொல்லுவேன். ஒரு பண்ணை 2 பிச்சு ஆளுக்கு பாதி சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருந்தாங்களாமா. அப்புறம் பசி தாங்க முடியாமல் என்ன பண்ணாங்களாமா, அவங்கவுங்க ஊருக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்களாம். கிளம்பிட்டு பஸ்ஸில் பாதி தூரம் வந்துட்டு கரூர் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஒரு ஞானோதயம் பிறந்திருக்குது. நம்மளை இப்படி இதுதான் கடைசி சாப்பாடு சொல்லி நம்மளை அனுப்பிச்சி விட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம திரும்ப ஊருக்கு போகக்கூடாது, நம்ம சம்பாரிச்சுட்டு தான் போகணுன்ற ஒரு எண்ணத்தை வெறியோடு இருந்திருக்காங்க அந்த வயசில், ஒரு 17 வயசில். அப்போ என்னால் திரும்ப ரிட்டர்ன் திருப்பூருக்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இப்போ முன்னேறி இருக்காங்க. அது எப்படி முன்னேறினாங்கன்றது ஒவ்வொரு ஸ்டோரியிலேயே நான் சொல்கிறேங்க, அப்பப்போ சொல்கிறேன், ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். அதனால் அப்போ 2 பேரும் அப்போ ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த 35 வருஷம் பயணமாக போயிட்டுருக்குது. இதுவே காசு விஷயம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இதாகாது. அவங்க வீடு பின்னாடி, அதுக்கு 2 பேரும் பக்கத்தில் வீடு வாங்கிட்டு பக்கத்தில் இருந்தாங்க. இப்போ மல்லிகை கடை வச்சுட்டு ஒரு 10 வருஷமாச்சு தூரமாக போயிட்டாங்க. போனாலும் எப்பயாவது நாங்கள் வீட்டுக்கு போவோம், இல்லை ரோட்டு மேலே கடைக்கு போயிட்டு வருவோம். அப்படி தாங்க இந்த பழக்கம் போயிட்டு இருக்குது. ஓகே மக்களே, நீங்களும் பழகிற விஷயத்துலையும் சரி நல்ல நட்பாக இருக்கிறாங்களா? ஏன்னா அந்த காலத்தில் இருந்த நட்பு வேற, இந்த காலத்தில் இருக்கிற நட்பு வேற. அந்த காலத்தில் நம்பி எப்படி வேணாலும் இருந்தாங்க, இந்த காலத்தில் அப்படி கிடையாது. யாரையும் நம்பவும் முடியலைங்க, நம்ப முடியாமல் இருக்க முடியல, நம்பவும் கூடாதுன்ற ஒரு தண்ணீர் கொண்டு வந்துட்டாங்க இந்த காலத்தில். அது எப்படின்னு தெரியல. ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணணும்னு என் மனசுக்கு தோணுதோ அதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, பாய். வீடியோட கண்டினியூ, இந்த வீடியோட கண்டினியூ நம்ம சந்தைக்குள்ளே போனோம் இல்லைங்களா, அந்த சந்தை வீடியோ. ஏன்னா எங்கே இருக்குது ஏதுன்னு இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்துனா கூட எங்கே எப்படி போய் வாங்கலான்ற ஒரு இது கிடைக்கும். அந்த வீடியோவை இதில் ஆட் பண்ணுறேன், அதை சேர்த்து வச்சு பார்த்து. ஓகே மக்களே, பாய். ஹாய் மக்களே, இதுதான் உழவர் சந்தை. நம்ம என்ட்ரன்ஸை விட எல்லா பக்கமுமே உங்களுக்கு விற்பாங்க. இதுதான் நம்ம உள்ளே நுழைஞ்சி போகிற இடம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டேன்றனால பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. அதுலேயும் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது பின்பகுதி முன்பகுதி தான். அப்படியே இங்கே பிறகு என்ட்ரன்ஸ்லேருந்தே எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் ரேட்டு கம்மியாக இருக்கும். இங்கே தயிர், மோர், அப்புறம் பார்த்திங்கன்னா இது இளநீ எல்லாமே விற்றுட்ருக்குறாங்க. இவங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் முன்னாடி போயிட்டேன், ஏன்னா சீக்கிரம் கொஞ்சம் வாங்கிட்டு, ஏன்னா பால் குடம் காலையிலேயே எடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இது எல்லாமே இந்த கொள்ளு, இந்த வாழைப்பழம், இந்த செவ்வாழைப்பழம் எல்லாமே இதில் விற்கும் பாருங்கள். இது இங்கே போண்டா, பச்சி இதெல்லாம் காலையில் இந்த உலகசந்தைக்கு வரவங்களுக்காக அந்த கடை இது ஓப்பன் இருக்குது. இது எல்லாமே முருங்கைக்காய், எலுமிச்சம்பழம், இப்போ தக்காளி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுவும் பழம், வெங்காயம், மாங்காய். இங்கே தான் நான் மாங்காய்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது முள்ளங்கியெல்லாம் 10 ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க. என்னை வாங்கிட்டு வேஸ்ட்டுங்க. ஏன்னா திருவிழா டயத்தில் வாங்கிட்டு கூட்டு கொடுக்குறாங்க, ஒரு 10 ரூபா வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. நான் போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே சடனாக பார்த்து தான் மரவள்ளிக்கிழங்கு கூறு வச்சுருந்தாங்க. சரி, மரவள்ளிக்கிழங்கு ஒரு கூறுமும் பீக்கங்காய் ஒன்று வாங்கிக்கலாமே சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜு இல்லாதனால, அது ஃப்ரிட்ஜு இருந்தாலுமே எனக்கு மேலே காய்கறி இருக்கனால அதை பார்க்க மாட்டேன். சரி பார்த்துக்கிட்டு இருந்தேன், சரி வாங்கலாமா வேணாமா, கிழங்கு வாங்கி சரி யூஸ் பண்ணிக்கலாம்ல, சாப்பிட்லாம், ஒரு நேரம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துட்டேன். அதுக்குள்ளே நீ இப்போ எடுத்துக்கிட்டுருமா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிட்டாங்க. இது தாங்க கூறுன்னும் போது நமக்கு நிறையாவே இருக்கும். இதே கிலோ கணக்கில் வாங்கினோம்னா வீட்டுகிட்ட 20 ரூபான்னு அது ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்புறம் இது பரங்கிக்காலாம் இருந்துச்சுங்க. இல்லை வாங்கிட்டு வைக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ திருவிழா இன்னும் 2-3 நாளைக்கு நம்ம அலையிற மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி தாங்க புளி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம
புளி கிலோ கணக்கில் எங்கே நமக்கு நல்லா இருக்கோ சாப்பிட்டு பார்த்துட்டு புளி வாங்கிக்கலாம். இங்கே ஒரு புளி விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த சைடு வந்து 2 சைடுமே இருக்கும் உங்களுக்கு கூட்டம், எல்லா சைடுமே வச்சுருப்பாங்க புளி. அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்புறம் நம்ம ரெகுலர் கடை இருக்குதா அப்படி சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் கடைக்கு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வாழைக்காலாம் இருந்துச்சு. வாழைக்காய் வெங்காயம் இந்த காலெலாம் சொன்னேன் இல்லைங்களா, போன வாரம் வாங்கினேன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வாங்க கிடையாது. நான் இங்கேருந்து வாழைக்காய் மட்டும் கம்மியாக இருந்துச்சுங்க. கூறு நிறையா வச்சுருந்தாங்க, என்னன்னு தெரியல, ஏன்னா திருவிழா டைம்ன்றனால. அப்புறம் அதையும் எடுத்துக்கிட்டு புளி இது இங்கேயும் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் வெள்ளை கலராக இருந்துச்சு, போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாங்கினது. அப்புறம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் நமக்கு புளி எல்லாமே விற்கும். அப்படியே ஒரு ரவுண்டு இந்த கூட்டம் தான் கொஞ்சம் டைம் ஆக ஆக கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 10 மணிக்கெலாம் 10:30க்கெலாம் வந்து சுத்தமாக 10 மணிக்கெல்லாமே க்ளோஸ் ஆகிடும் எல்லாமே இந்த இடத்துல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாழைக்காய் கூறு சொன்னேன் இல்லைங்களா, அது அப்புறம் வந்து நான் ஒரு கூறு எடுத்துக்கிட்டேன். 2 கூறு எடுத்தால் வேஸ்ட்டு தானேங்க, அதனால் வந்து ஒரு கூறு மட்டும் எடுத்துக்கிட்டேன். போதும், 10 ரூபாய்க்கு வாங்கினா போதும் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வந்து இங்கே தான் போன வாரத்துக்கு வந்து புளி வாங்கினாங்க. கொஞ்சம் வெள்ளையாக இருந்துச்சு. சரி நம்ம ரெகுலர் கடை திறந்துருக்கான்னு பார்த்துட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து வாழை இலை, வெங்காயம், அப்புறம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இருந்துச்சு. மாம்பழம் தாங்க ஒரு கூட இல்லை. இது வந்து பப்பாளி காய். நான் கூட மாம்பழம் நினச்சிட்டு மாம்பழம் இருக்காங்கன்னு கேட்டால் மாம்பழமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னான்னு தெரியல. சீசன் மாங்காய் மட்டும் இங்கே 60 ரூபா சொன்னாங்க, ஒரு இடம் 50 ரூபா சொன்னாங்க. சரி போதும், 2 நாளைக்கு எது ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா புளி வாங்குகிற இடத்துல இதுதான் ரெகுலராக எப்பயுமே வாங்குகிற இடம். சரி புளி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சரி 1 கிலோ மட்டும் வாங்கிக்கலாம், 1 கிலோ வாங்கி நம்ம எடை போட்டு அதை காமிச்சிட்டு இப்போ அதுக்கு அடுத்த வாரம் காசு கொண்டு வந்து நம்ம புளி வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் கேட்டுட்டு இருந்தேன். சரி எல்லாமே விசேஷ டைம்ன்றனால கொஞ்சம் கூட தான் விலை ஜாஸ்தி. நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு எலுமிச்சங்கன்று ஹைப்ரிட் வாங்கி வச்சுருந்தேங்க. அது கிட்டத்தட்ட 50 காய் கிட்டத்தட்ட காமிக்கும். ஒரு 4 வருஷம் கிட்டத்தட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் காஞ்சி போச்சு. சரி இன்னொரு டைம் வாங்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் அந்த நாட்டு ரகமாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும் நமக்கு. அதனால் வந்துட்டு இருந்தாலும் ஏதோ அவசரத்துக்கு இந்த எலுமிச்சம்பழம் தேவைப்படும் இல்லைங்களா. இந்த வருஷம் போகிற க்ரீன் ஸ்ட்ரீட்டில் தான் அதெல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க. அப்புறம் அப்படியே முடிச்சுட்டு சரி பழம் மறுபடியும் எதுவும் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு இங்கே தான் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு இருந்தோம். சரி பையை கொடுத்துட்டு நானும் பொறுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு 1/4 கிலோ வாங்கி 1/4 கிலோன்றதே ஒரு 4 பழம் தான் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் 5 ரூபான்னாங்க. சரி ஜூஸ் புளியறதுக்கு தானே நம்ம சொல்லிட்டு ஒரு 4 பழம் மட்டும் வாங்கினா போதும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா மக்களும் எதிரே எடுத்தாலும் நான் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு உட்காந்துருப்பேன். ஏன்னா நமக்கு எது கம்மியாக இருக்கோ அதை பார்த்து தான் எடுக்கும் நான் நினைப்பேன். இந்த ஆம்பளைங்களாம் பாருங்களேன் அப்படி டக்குன்னு எடுத்து போட்டாங்க. அந்த 3 பழமே வந்து 16 ரூபா 17 ரூபா சொன்னாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. இது வந்து நேந்திர பழம் வாங்கிட்டு சொன்னேன் இல்லைங்களா, 30 ரூபா. ஒருத்தர் பாருங்கள் 1 கிலோ கூட இல்லை, 1 கிலோவில் 800 தான் இருக்குது. அவர் 15 ரூபா கொடுன்றாரு. அவர் அந்த பழத்தையே வந்து ஜென்ஸ் தான் பாருங்கள் எப்படி எடுத்து எடுத்து வச்சு அதை ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்குறாரு. இப்போ நம்ம கூட யோசித்து வாங்குறோன்னா ஒரு விலையை கேட்டுடுவோம், டக்குன்னு எடுத்து காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடும். அவங்க அப்படி கிடையாதுங்க. அதை பார்த்து அது திரும்ப கீழே எடுத்து வச்சுட்டோன்ட்டா நான் எடை போட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அவர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இது பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க கருணக்கிழங்கு இந்த 10 ரூபாய்க்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பையன் இந்த பையன் கொட்டி வச்சுட்டு இருந்தான். சரி அதையும் வாங்கி போட்டால் திருவிழாலாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழித்து வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுமேன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சேனக்கிழங்கு இருந்துச்சு. அப்புறம் நான் கருணக்கிழங்கு ஒரு கூறு எடுத்துட்டேன். இது வந்து மாங்காய், சக்கரவள்ளி கிழங்கு 10 ரூபாய்க்கு எடுத்தேன் பார்த்திங்களா, அது எடுத்துட்டேன். அப்புறம் அவர்கிட்ட மாங்காய் முடிஞ்சது, லாஸ்ட்டாக கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்புறம் இதுதாங்க பீக்கங்க, இது சொரக்காய் 2 காய் 10 ரூபா. சரி எடுத்துக்கம்மா அப்படின்னாரு. சரின்னு காசை கொடுத்துட்டு முத்துனது இல்லைம்மா, முத்துனதான் நான் கேட்டேன். இல்லைம்மா பிஞ்சு தான் சொன்னார். சரி பரவாயில்ல, நமக்கு செஞ்சது போக கோழி இருக்குல்ல அரிஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு நான் லாஸ்ட்டாக அது 2 தான் வச்சுருந்தாரு. சரி 10 ரூபா தானே அதை கொடுத்துட்டு வாங்கிக்கலாமே அப்படி சொல்லிட்டு அவரே கொடுத்தனால நான் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அப்புறம் இளநீ கேட்டால் 40 ரூபா சொல்கிறாங்க. 40 ரூபான்றது வந்து இப்போ சீசன்
இன்றைக்கி திருவிழான்றனால அது 40 ரூபா சொல்கிறாங்க. இல்லைனா வச்சு நார்மல் டிஷ் வந்து 25 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வாங்க வந்தேன். இங்கே தாங்க புளிச்சக்கீரை வாங்கினேன். சிகப்பு புளிச்சை இருக்குது பார்த்தீங்களா, அது வாங்கிட்டு லாஸ்ட்டாக அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடையை வேறு எடுத்துருக்காங்க போலயே. என்ன கடை? பாலகிருஷ்ணா ஸ்டோரு. இது எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து கப்பு வாங்குறதுக்காக போனேங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாலகிருஷ்ணாவில் பயங்கர கூட்டமாக இருக்குங்க. டக்குன்னு போனோமா வாங்கவே முடியாது. வாங்கிட்டு ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இது எங்கே அப்புறம் ஏதோ ஒரு பெட்டி கடைக்கு போயிருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணு கிராஸுக்கு பேசிட்டு உட்காந்து வீட்டில் நான் சும்மா எடுத்தேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணி விட்டாங்க. அது பாருங்கள், 2 பேரும் உட்காந்து புளி உடச்சி எடுத்து நான் அதுக்குள்ளே டிஃபன் செஞ்சிகிட்டு இருந்தேன். அந்த டிஃபன் விடுறதுக்குள்ளே அப்பாவும் பொண்ணும் ஏதோ பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் உள்ளே இருந்தேன்.